ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஆலய ரகசியத்தில் நம்ம இதுவரைக்கும் ஆலயம்னா என்ன, அந்த ஆலயம் எவ்வாறு அமையும், அங்கே இருக்கக்கூடிய பூஜை முறைகள் எல்லாம் எதை பற்றி சொல்கிறது, எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஆகமம் அப்படின்ற கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த ஆகம கிரந்தத்தில் கோவிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எதை மாதிரி அப்படின்னாக்கா பூஜை முறைகளாகட்டும், உற்சவ முறைகளாகட்டும், இப்படி எந்த விஷயங்கள் எடுத்தாலும் பக்தர்களுக்காக இருக்கட்டும், பகவானுக்காக இருக்கட்டும், எல்லாருக்காகவும் இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜைன்னு நம்ம பார்த்தோம். ஆத்மார்த்த பூஜை அப்படின்றது ஒருவர் தனக்கு பலன் கிடைக்கிறதுக்காக பண்ணுறது. பரார்த்த பூஜை அப்படின்றத நமக்காக சிவாச்சாரியர் அந்த இடத்துல இருந்து பண்ணுவார். அப்போது ஆத்மார்த்த பூஜையில நம்மளே கலந்துக்கிறோம். அப்போ பரார்த்த பூஜையில் நம்ம எப்படி போய் கலந்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்காக சில நியமங்கள்லாம் சொல்கிறான். எதை மாதிரிலாம் கலந்துக்கலாம் அப்படின்னாக்கா, பிரதட்சணம் கோவிலில் செஞ்சு அது மூலியமாக நம்ம பலனை அடையலாம். அதே போல் சிவனுக்கு சேவை செஞ்சு, அதாவது சேவைகள் அங்கே கோவிலில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு செய்கிறது. அப்படியும் நம்ம பலனை நம்ம அடையலாம். இது பரார்த்த பூஜையில் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதட்சிணம், அதாவது வலம் வர்றதை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு கோவிலுக்குள்ள நுழையணும் அப்படின்னாக்கா அதுக்கு கண்டிப்பாக ஒரு நியமம் இருந்ததுன்னா வசதியாக இருக்கும். நியமம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம எப்படி வேணாலும் போகலாமா அப்படின்னு சொன்னாக்கா அப்படி கிடையாது. நியமங்கள் உண்டு. ஆனால் அந்த நியமத்தில் எது முன்னாடி பின்னாடி அப்படின்றதுல வித்தியாசம் கண்டிப்பாக உண்டு. உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம கோவில் பிரதட்சணத்திலே பார்க்குறோம். ஆலய தரிசனம் அப்படின்னும் பொழுது கோபுரே சிகரே துவாரே பிராகாரே பலிபீட்டகே அர்ச்சகே மூலலிங்கே அப்படின்னு இந்த 7 தரிசனத்தை சொல்கிறோம். இந்த 7 தரிசனமானது பரார்த்த கோவில்களில் ரொம்பவும் முக்கியமானது. எல்லாருக்குமே, எல்லா பக்தர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமானது. இந்த 7 தரிசனங்களை நம்ம இப்போ ஸ்லோகத்தில் பார்த்த இதே கிரமத்தில், அதாவது இதே ஆர்டர்லே தான் பார்க்கணுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா சில நேரங்களில் துவார கணபதி, அதாவது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரானவர் உள் பிராகாரத்தில் கூட இருக்கலாம். அப்போ நம்ம அந்த விநாயகரை போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் நம்ம பிரதட்சணத்தை ஆரம்பிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் மொத்தத்தில் 7 தரிசனத்தை நம்ம பார்த்துடணும், அவ்வளோதான் இதனுடைய லட்சியம். கொஞ்சம் ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில கோவில்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அதனால் இந்த ஸ்லோகத்தை நம்ம எல்லா கோவிலுக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொன்னாக்கா அப்படி சொல்ல முடியாது. எங்கெல்லாம் இதுக்கான ஒரு அவகாசம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்லோகம் பிரகாரம் நம்ம போனால் நல்லா இருக்கும். ஏன்னா சில கோவிலில் கோபுரம் இருக்கும், அப்புறம் சிகரத்தை பார்க்கலாம், சுவாமியோட சிகரத்தை. அதே மாதிரி துவார கணபதியும் இருப்பார். உதாரணத்துக்கு நம்ம கபாலீஸ்வர் கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா கோபுரம் இருக்குது. நீங்கள் கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே சிகரத்தை பார்க்கலாம். சிகரத்தை பார்த்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு துவார கணபதி இருப்பார். அப்புறம் அப்படியே பிராகாரத்தை சுற்றி வரலாம். இப்படி சில கோவிலோட அமைப்பு இருக்கும். சில கோவிலோட அமைப்பு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கு, மேற்க, இப்படி பல முறைகள் இருக்கிறதுனால இந்த 7 பிரதட்சணம் நம்ம 7 தரிசனத்தை நம்ம பண்றோமா அப்படின்றது முக்கியம். அப்படி இந்த 7 தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இப்போ பிரதட்சண முறைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோவில் பிரதட்சணம் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அது எப்படி வரணும் அப்படின்னாக்கா வலம் வர்றது அப்படின்னு தான் பேர் அதுக்கு. அதனால கோவில்ல இடமாக வர்றதுன்றது கிடையாது. ஆனால் அது ஒரு காலத்தில் மாத்திரம் உண்டு. எப்பன்றது நமக்கே தெரியும். பிரதோஷ காலங்களில் வலத்துலேருந்து இடம்லேருந்து வட பக்கமாக வர்றது இப்படின்றது நமக்கு இருக்குது. அதுக்கு சோமசூத்திர பிரதட்சிணம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது அந்த சண்டேஸ்வரருக்கு எப்படி பிரதோஷ கால பூஜைகளை நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம். அந்த காலம் தவிர பிரதட்சிணமாக தான் ஆலயத்தில் போகணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் சில கோவில்களில் நம்மளால் அப்படி பிரதட்சணமாக போக முடியறதில்லை. காரணம் நெரிசல் காரணமாக, கூட்டம் நிறைய இருக்கிறதுனால பண்ண முடியல. ஆனால் அப்படி இருந்தால் கூட அந்த கோவில்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணோம்னாக்கா பிரதட்சணமாக வர்றதுக்கான
ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லாருக்கும் எல்லா சுவாமியும் தரிசனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரணும். இப்ப பெரிய கோவில் சொல்லக்கூடிய திருப்பதி இருக்கு. திருப்பதியில பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு கூட்டம் வந்தாலும் நம்ம பாருங்க உள்ள பெருமாளை பார்த்துட்டு பிரதட்சணமா சுத்தின்னு தான் வெளியில வரும். அதே மாதிரி சபரிமலைன்னு சொல்றது வந்து நிரந்தர கூட்டம் கிடையாது, டெய்லியும் கூட்டம் கிடையாது அங்க. அது ஒரு மாசத்துக்கு ஒரு 5 நாள், அதே மாதிரி ஒரு 2 மாசம் தொடர்ந்து இருக்கிறது அப்படி இருக்கு. அந்த இடத்துல கூட பாருங்க படி ஏறி வளமா மேல அப்படி சுத்தின்னு வந்து வந்து நம்ம ஐயனை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரதட்சணமா கீழே இறங்குறோம் இல்லையா? அப்போ நமக்கு கண்டிப்பா இந்த ஆலய பிரதட்சணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பதான் அந்த முழு பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிரதட்சணம் பண்றது, 2 3 பிரதட்சணம் பண்றது, 5ன்னுலாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பிரதட்சணத்தினுடைய பலன் நமக்கு எப்ப கிடைக்கும்? நம்ம இந்த பலிபீடத்துல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி பலிபீடத்துக்கிட்ட வரும்போது தான் முழு பிரதட்சணம் கிடைக்கும் நமக்கு. அப்படி இல்லைன்னாக்கா முழு பிரதட்சணம் அது கிடைக்காது. அதனால அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னாக்கா எந்த கோவில்ல இப்படி இருக்கோ அந்த கோவில்ல கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி பிரதட்சணம் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுல நம்ம இப்ப பார்த்திருக்கிறது விநாயகருடைய தியானத்தை பத்தி பார்த்திருக்கோம். அதாவது பிரதட்சணம் பண்ணும்போது நிருத்திய கணபதி அப்படின்னு இருப்பார். அதுதான் துவார கணபதின்னு சொல்லலாம், இல்ல நிருத்திய கணபதியா இருப்பார் அவரு. அந்த இடத்துல விநாயகரை பார்த்து நமஸ்காரம் பண்றது. அந்த இடத்துலயே நம்ம விநாயகருக்கு எல்லா ஸ்லோகங்களும் சொல்லலாம். ஆனா அவரு கோஷ்டத்துல இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஸ்தானம் அவருக்கு அங்க கொடுத்துருக்கு. அவருக்கு தேவையான அந்த ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, ஏன்னா துவாரத்துல இருக்கார், அவர் பர்மிஷனை வாங்கிட்டு உள்ள நேரம் வரோம். அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பார். ஏன் அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேரு நமக்கு தெரியும். தட்சிணாபிமுகமா இருக்கிறதுனால, தட்சிணபுறம் அதாவது தெற்கு பார்த்து அவர் இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி அப்படின்னு. அதனாலதான் கோவில் எப்பவுமே அந்த இடத்துல வைக்கிறது பழக்கம். அந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம ஒரு ஆதாரமா வச்சுட்டு கூட கோவில்ல பிரதட்சணம் பண்றது, நமஸ்காரம் பண்றதுக்கு ரொம்ப அது நமக்கு துணையா இருக்கும். அதே மாதிரி நவகிரகமும் நமக்கு அதே மாதிரி அந்த விதத்துல நமக்கு ரொம்ப துணையா இருக்கும். சரி, இப்படி தட்சிணாமூர்த்திக்கான ஸ்லோகத்தையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய கலாச்சாரத்துல எப்படின்னாக்கா விநாயகருக்கு நமஸ்காரம் பண்ணும், அடுத்தது குருவுக்கு நமஸ்காரம் பண்ணும். அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல ஆலயத்துல இருக்கு. ஆனா சில பேருடைய பழக்கம் முதல் குருவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கும் பண்றதுன்றது உண்டு. இப்ப இங்க பார்த்தோம்னாக்கா முதல் விநாயகரை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டோம், தட்சிணாமூர்த்தியும் நமஸ்காரம் பண்ணிட்டோம், தியானங்கள் சொல்லிட்டோம். அவருக்கான தியானங்கள் நிறைய இருக்கு, குரு அஷ்டகம் அத மாதிரி போல நிறைய இருக்கு. ஆனா நம்ம அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னாக்கா தட்சிணாமூர்த்தியை பார்த்ததுக்கு அப்புறம் நிருருத்தி மூலையில, அதாவது தென்மேற்குல வந்து விநாயகருக்கான ஸ்தானம் அங்கதான். அங்க ஆலயம் இருக்கும். பெரியானை விநாயகர் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிருத்தியில இருக்கார். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஔவையாருக்கு அனுகிரகம் பண்ணவர். ஔவையார் வந்து விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா சேரமான் ஆரூரன் இவங்க எல்லாரும் கிளம்பி கைலாசத்துக்கு போறாங்க. அப்போ ஔவையாரும் பூஜை கிடுகிடுன்னு பண்ணணும்னு பண்றாங்க. பண்ண உடனே விநாயகர் சொல்றாரு, ஏன் எனக்கு எவ்வளோ வேகமா பண்றியே, நீ எனக்கு எப்பயும் பண்ற மாதிரி பண்ணேன்ற. இல்ல அவெல்லாம் அங்க போயிட்டதுனால நானும் அந்த டைமுக்குள்ள அங்க போனோமே அப்படின்னு உடனே, நீ கவலைப்படாத, உன்னை நான் ஆக்ஷன் போய் அங்க விடுறேன் அப்படின்றாரு. அவர் வந்து அப்போ அங்கதான் என்ன அப்படின்னாக்கா இந்த விநாயகர் அகவல் அப்படின்றத ஔவையார் சொல்றாங்க. அதெல்லாம் முடிச்ச உடனே விநாயகர் தன்னுடைய துதிக்கையினால கைலாசத்துல கொண்டு போய் அங்க யார் ஔவையார் அங்க விடுறாரு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அந்த மாதிரி விநாயகர் பார்த்தீங்கன்னா விசேஷமா நிருத்தி அப்படின்றது அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரதேசம், இடம். அந்த இடத்துல விநாயகருடைய ஆலயம் ஆனது இருக்கும். கோவில்ல பிராகாரத்துல வரும்போது உள்ள கூட வேற எங்கேயாவது கூட இருக்கும். அது விசேஷ காரணங்களால விநாயகர் அங்கங்க இருப்பார். அதுக்கு வந்து உண்டு. சிலது காமியமா சில பேர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, சில ராஜாக்கள், அதனால அங்க உள்ள இருக்கும். சரி, இப்படி நம்ம விநாயகரை போய் பார்த்த உடனே அவருக்கு நமக்கு தெரியும் விசேஷ நாட்கள் சதுர்த்தி அப்படின்றது அவருக்கு ரொம்பவும் விசேஷமான நாள். அன்னைக்கு சாயங்காலத்துல போகலாம். ஆனா நம்ம கார்த்தால போகும்போது கூட விநாயகருக்கான ஸ்லோகங்களை சொல்லி நமக்கு என்ன மாதிரி விநாயகர் ஸ்லோகங்கள்லாம் தெரியுமோ அது எல்லாமே சொல்லலாம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. விநாயகர் அகவல் சொல்லலாம். ஆனா எப்படின்னாக்கா விநாயகருக்கு முன்னாடி நின்றுண்டு யாருக்கும் அதை நம்ம சொல்லக்கூடியது வந்து யாருக்கும் எந்த விதத்திலையும் அவங்கள கஷ்டப்படுத்தாத மாதிரி நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு பொறுமையா பார்த்து சொல்லலாம். ஆனா கூட்டம் இருக்கக்கூடிய கோவில்ல நம்ம இது பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சின்ன லகுவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல பிரசாந்தமா இருக்கோ அங்க உட்காந்துட்டு இந்த ஸ்லோகங்கள் விநாயகரை பத்தி எல்லாமே நம்ம அங்க பாடலாம். அப்படி இருக்கக்கூடிய வரிசையில இன்னைக்கு
நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகமானது விநாயக பெருமானுக்கான ஒரு ஸ்லோகம். அது இந்த ஸ்லோகமானது ஆதிசங்கரர் எழுதின கணேச பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 ஸ்லோகங்கள்லேருந்து ஒரு ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கலாம். இதை மாதிரி நமக்கு என்ன ஸ்லோகங்கள் நமக்கு பிடிக்கிறதோ அது எல்லாமே விநாயகனை சொல்லலாம், நமக்கு உண்டான காலத்தில் அதுவும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னாலும், ஏன்னா ஆதிசங்கரர் போன்ற பெரியவர்கள் சொன்ன இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது நமக்கு சந்தோஷம். எப்படி நால்வர்கள் இவங்கெல்லாம் பாடின தேவாரம் திருவாச்சகம்லாம் இருக்கு இல்லையா, அதை பாடினோடனே நமக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது இல்லையா, அதனால் நல்லது. அதே மாதிரி ஆதிசங்கரருடைய இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி பார்ப்போமா. இந்த ஸ்லோகம் நான் முதல் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன் அந்த ஸ்லோகம் எப்படின்னு, அதுக்கப்புறம் சேர்த்து ஒரு வாட்டி சொல்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படியே இதை அபியாசம் பண்ணிப்போம், விநாயகருக்கு முன்னாடி போய் சொல்லி பலனை அடைவோம். முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவ தம்சகம் விலாசிலோக ரக்ஷகம் அநாய ஏக நாயகம் விநாசிதேப தைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம். நம்ம விநாயகரை பார்த்த உடனே நம்ம அவருடைய புகழை முதல் நம்ம பாடணும் இல்லையா. நம்ம எப்பவுமே நமக்கே வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம், எதிர்க்கு இருக்கவங்கள நம்ம ஸ்துதி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட நமக்கு பலன் கிடைக்குது. அதுதான் முறையாவே இருக்கு. அப்படின்னும் போது பகவான் எல்லாம் தெரிஞ்சவர், அவரை போய் பார்க்கும்போது அவருக்கான ஸ்துதியை சொல்லணும், அவருடைய பெருமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது ஓணும் அப்படின்னு கேட்டோன்னா அவர் கொடுக்க போறாரு. ஆனா எடுத்தவொடனே எனக்கு நீ இதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா கொடுப்பார். ஏன்னா அவர் நமக்கு எல்லாரும் தாய் தந்தையா இருக்காரு, அவர் அது கண்டிப்பா கொடுப்பார். இருந்தாலும் கொஞ்சம் ஏன்னா வந்துறதுக்காக கண்டிப்பா கொடுப்பார், ஆனா கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுப்பாரு, அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழு ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்க்கலாமா. முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவ தம்சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகைக நாயகம் விநாசிதேப தைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம். இப்படி இந்த ஒரு ஸ்லோகத்தை பொறுமையா நம்ம விநாயகருக்கு முன்னாடி சொல்லிட்டு அடுத்ததா நம்ம அவரையும் நம்மளால பிரதட்சணை பண்ண முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவருடைய ஆலயத்தையும் அப்படியே பிரதட்சணமா விநாயகர் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம அடுத்த சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு நம்ம போகணும். அந்த அடுத்த சுவாமி என்ன அப்படின்றத நம்ம அடுத்த ஆலய ரகசியத்துல பார்ப்போம். நமஸ்காரங்கள்.